ஸ்ரீ மாந்திரிக பயிற்சி மையத்திலிருந்து குருஜி பேசுகிறேன். இப்போ மனிதர்களுக்கு எத்தனையோ தொல்லைகள் உண்டு. அவன் உடம்புல நோய், எந்த வேலை எடுத்தாலும் தடைகள் ஏற்படும். எது எடுத்தாலும் அவங்க ஒரு தடையாவே இருக்கும். வீட்ல போனா சண்டை, சச்சரவு, குடும்பத்தில நிம்மதி இல்லாம இருக்கும். அது இல்லாத வேலை செய்ற இடத்துலயும் கூட வேலை செய்றவங்களாலயும் பிரச்சனை இருக்கும். மேல் அதிகாரியாலயும் பிரச்சனை இருக்கும். திடீர்னு சொல்லிட்டு தலைவலிக்கும். ஒரு ஜுரம் வர மாரி ஏற்படும். சில சமயத்துல உடம்பு பதட்டத்த குடுக்கும். இப்படியெல்லாம் மனுஷனுக்கு துன்பங்கள் ஏற்படும். இந்த மாரி துன்பங்களுக்கு என்ன காரணம்? அந்த துன்பங்கள் எப்படி போக்குறது? பார்த்தோம்னா, நம்ம அதுக்கு நான் வழி சொல்றேன். அங்காள பரமேஸ்வரி கோயில். நீங்க இருக்கிற இடத்துல, அந்த பக்கத்து ஏரியாவிலயோ, உங்க ஏரியாவிலயோ அங்காள பரமேஸ்வரி அம்மா கோயில் இருந்துச்சுன்னா, அங்க போங்க. அங்க போயிட்டு ஒரு குமுட்டிக்காய், ஒரு எலுமிச்சை பழம், தேங்காய் 3 பொருள் எடுத்துக்கங்க. யாராவது அங்க இருப்பாங்க. அவங்கள திருஷ்டி கழிச்சு போட சொல்லுங்க. திருஷ்டி கழிச்சு போட்டாங்கன்னா, உங்க உடம்புல இருக்க தோஷங்களை நிவர்த்தி பண்ணும். அது இல்லாத உங்க காரிய தடையும் அது நிவர்த்தி பண்ணும். சர்வ காரியம் சித்தி பண்ணி கொடுக்கும். அது தவிர்த்து ஏன் நம்ம எல்லா தேவதைகள் உண்டு, அந்த தேவதையெல்லாம் தவிர்த்து நம்ம அங்காள பரமேஸ்வரி கிட்ட தான் நம்ம போறோம்னா, அங்காள பரமேஸ்வரி தான் அங்கங்கள் தேவதை. நம்ம உடம்புல இருக்க எல்லா அங்கங்களுக்கும் அவங்க தான் ஆளுமை தேவதை. உடல்ல எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எந்த தோஷங்கள் இருந்தாலும் சரி, எந்த செவின கோளாறு இருந்தாலும் சரி, எந்த பில்லி சூனியங்கள் இருந்தாலும் சரி, அதால ஏற்படக்கூடிய உடம்புக்கு உடனடி தீர்வு அந்த அம்மா தான் கொடுப்பாங்க. அதனால அங்காள பரமேஸ்வரி அம்மா ரொம்ப விசேஷம். அமாவாசை நாட்கள்ல அவங்களுக்கு அவங்க இடத்துல போயிட்டு அந்த கோயில்ல தங்கி காலையில் எழுந்த உடனே நீங்க பூஜையில கலந்துக்கிட்டு அம்மாளுக்கு நீங்க பூஜை பண்ணீங்கனாலே உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனை நாள் பட தெரியும் தீரும். அது இல்லாத ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கீங்க, எந்த மாத்திரை சாப்பிட்டாலும், எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் குணமாகலான்னு சொல்லும்போது, அங்காள பரமேஸ்வரி நம்ம கோயிலாண்ட போயிட்டு எலுமிச்சை பழம் எடுத்து சோளம் எதிர்க்க நின்றுட்டு உச்சந்தலையில எலுமிச்சை பழம் வச்சுக்கிட்டு 3 சுத்து சுத்தி அந்த எலுமிச்சை பழத்தை சோளத்துல குத்து விட்டுட்டு நீங்க வேண்டுதலை வச்சுட்டு, என் உடம்புல இருக்க நோய் தீர்த்து கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்துட்டீங்கனால 2 நாள்ல சரியா போயிடும். அவ்வளோ மாற்றத்தை உங்க உடம்புல தோஷங்கள் நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் அங்காளம்மா. அங்காளம்மாவோட மந்திரத்தை படிக்கிறது ரொம்ப நல்லது. அந்த அம்மாவோட உடல் கட்டு ரொம்ப நல்லது. அந்த அம்மாவோட அருள் வாக்கு இன்னும் விசேஷமா இருக்கும். தெளிவா இருக்கும் வாக்கு சொன்னாங்கன்னா. அங்காள பரமேஸ்வரி அம்மா வாக்கு வாக்கு தேவதை அவங்க. சர்வ தோஷ நிவர்த்தி, மக்களை காப்பாற்றக்கூடிய தெய்வம். அதனால உங்க பிரச்சனைகள் என்ன இருந்தாலும் சரி, அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில் எங்க இருக்கோ அங்க போய் உங்க குறைகள் தீர்த்துக்குங்க. இல்ல உங்களுக்கு அந்த வழிமுறைகள் தெரியலன்னா எனக்கு கால் பண்ணி கேட்டுக்குங்க. நான் விவரமா சொல்றேன். அந்த தேவதை எப்படியெல்லாம் பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்றேன். அதன்படியா நீங்க பூஜை பண்ணீங்கன்னா உங்க பிரச்சனை தீரும். அது இல்லாத நான் அங்காள பரமேஸ்வரி தேவதை வச்சு குரு சொல்லணும் பண்ண விருப்பம் உள்ளவர்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்க. என் நம்பர் தரேன். உங்களுக்கு அந்த அங்காள பரமேஸ்வரை வச்சு எப்படி குரு சொல்றது அன்றதை நான் கற்றுக் கொடுக்குறேன். இல்லை அங்காள பரமேஸ்வரை வச்சு எப்படி மாந்திரிகம் செய்கிறது, நம்ம தோஷங்கள் கழிச்சுக்கிறது அப்படின்னு அதையும் சொல்லித்தரேன். இதெல்லாம் அங்காள பரமேஸ்வரை வச்சு செய்யக்கூடிய விஷயங்கள். ரொம்ப மேல்மையான தேவதை, சக்தி வாய்ந்த தேவதை. இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு எல்லாரும் நல்லா இருக்கும்னு சொல்லி எல்லாம் முறையிற நான் வேண்டிக்கிறேன். ஓம் நமச்சிவாய.